education. போன கிளாஸ்ல வந்து நாங்கள் என்ன பார்த்துனாங்கன்னு சொன்னா எப்படி ஒரு ஆல்பம் டிசைன் பண்றதுன்னு சொல்லி பார்த்துனாங்க. ஸோ அந்த ஆல்பம் டிசைன் பண்றதுக்கு நிறைய பேர் செஞ்சு போட்டிருந்தவ. அத மாதிரி சாம்பிள்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது நான் நேற்று போன கிளாஸ் செஞ்சு காட்டினது. ஸோ இதோட நிறைய பேர் கிரியேட்டிவா போட்டிருந்தவ. ஓகே ஓகே இந்த கிளாஸ் என்ன பார்க்க வரோம்னு சொன்னா போட்டோஷாப்புக்குள்ளேயே இருக்க ஒரு அட்வான்ஸான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த இப்படி இமேஜஸ், அதாவது இந்த ஸ்கை ஒரு போட்டோ எடுக்கணும்னா ஸ்கையை வச்சு போட்டோ எடுக்கணும்னு சொன்னா இந்த ஸ்கை வந்து இவ்வளவு பிரைட்டான கலர்ல இவ்வளவு வடிவா வந்து எல்லாருக்குமே வராது. பெரும்பாலும் போட்டோ எடுத்தா வந்து ஃபிளட்டா தான் பெறும். ஒரு ப்ளூ, ஒரு லைட் ப்ளூ, ஒரு சரியான லைட் ப்ளூ, ஒரு சரியான ஒரு கிரே சேர்ந்து ஒரு ஒயிட் மாதிரி தான் மோஸ்ட்லி நாங்க எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே வரும். ஆனா நீங்கள் பார்த்த போட்டோஸ், இப்ப நீங்க பாக்குற போட்டோஸ் எல்லாமே வந்து போட்டோகிராஃபர்ஸ் எடுத்தது, கொஞ்சம் எடிட் பண்ணது. ஸோ அத மாதிரி இத மாதிரி எல்லாம் ஸ்கை வந்து எங்க எடுக்கிறது. ஸோ இதை வந்து நாங்கள் ஆர்டிபிஷியலா வந்து ஸ்கையை நாங்கள் எங்களுடைய இமேஜ்ல ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ்லயே ஆட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு சாப்டர்ல பார்க்க போறீங்கன்னு சொன்னா ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட், அதாவது ஸ்கையை நாங்கள் மாத்தி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்த போறோம். ஸோ இதை நீங்கள் வந்து பிக்சல்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல கூட உங்களுக்கு தேவையான எல்லா போட்டோஸுமே எடுக்கலாம். ஸ்கைன்னு சொன்னா ஸ்கை, இல்லை கிளவுட்ஸ் சொன்னா கிளவுட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ண வரும். அது தவிர உங்களுக்கு வந்து போன கிளாஸுக்கு வந்து அந்த போட்டோ ஆல்பம், அதாவது ஒரு வெட்டிங் ஆல்பமோ அல்ல பர்த்டே ஆல்பமோ எப்படி செய்யறதுன்னு சொல்லி தனியா வந்து நிறைய பேர் கேட்ட வந்து சிங்கிள் பேஜ்ல எப்படி செய்யறது. ஸோ அதை மாதிரி நிறைய கேள்வி கேட்டேன். நான் கடைசியில கேட்க வர்றேன். அதுக்கு முன்னே உங்களுக்கு ஐடியாஸ் வரணும்னு சொன்னா பின்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க. பின்ட்ரெஸ்ட் ஒரு ஆப் இருக்கு. ஆப்ல ஒரு வெப்சைட், ஆப் மொபைலுக்கும் ஆப் இருக்கு. ஸோ வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த பின்ட்ரெஸ்ட்ல போய் நார்மலா நீங்கள் ஆல்பம் டெம்ப்ளேட்ஸ் என்று போட்டாலே, சர்ச் பண்ணாலே இதுல சர்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அது தவிர கீழே வந்து டேக்ஸ்கள் இருக்கு, நிறைய டேக், வெட்டிங் அல்லது வேற நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்ப இதுல டிசைன்ல வேணும், சைஸ்ல என்ன வேணும்னு சொல்லி நிறைய டேக்ஸ் இருக்கு. ஸோ நாங்க போனோம்னு சொன்னா பேசிக்கான ஐடியாஸ் வந்து நாங்க அங்க எடுக்கலாம். ஸோ இந்த போட்டோ நான் சாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணா இதுல வந்து காட்டுறாங்க ஒரு ஃபேமிலி போட்டோன்னு சொன்னா இதுல என்னென்ன மாதிரி எல்லாம் லே அவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கிரியேட் பண்ண இப்ப தெரியும். சோ உங்களுக்கு வந்து நாங்கள் இதையே டவுன்லோட் பண்ணி கஷ்டப்படுறோம்னு சொல்லி இல்ல. நாங்கள் இதுல இருந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவை எடுத்துக்கொண்டு, ஏன்னா நாங்கள் ஐடியா எடுத்ததா வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஐடியா இல்லாம செய்யவே இல்லாது. சோ என்னதான் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஐடியா ஒன்றும் இல்லாம நாங்க செய்யலாம். சோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பின்ட்ரெஸ்ட் வெப்சைட்லயோ இல்ல வேற நிறைய வெப்சைட்லயோ போய் நாங்கள் ப்ரௌஸ் பண்ணி எங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியா, ஒரு வெட்டிங் ஆல்பம்னு சொன்னா எங்களுக்கு என்ன மாதிரி வேணும், இல்ல ஒரு சின்ன பேபின்னு போட்டோன்னு சொன்னா அதுக்கு எங்களுக்கு எத்தனை வேணும், இத மாதிரி நிறைய ஐடியாஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ண நிறைய ஐடியாஸ் வந்து கொண்டே இருக்கும். சோ இத மாதிரி ஐடியாஸ் நீங்க வித்தியாசம் எடுத்து போட்டு உங்களுக்கு தெரியும் அப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லி. சோ கிரியேட் பண்றது தெரிஞ்சா நாங்க ஜஸ்ட் ஐடியா எடுத்தா மட்டும் காணும். நாங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை. ஓகே, சோ நாங்க பேசிக்கான ஐடியாஸ் நாங்க எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நாங்க செய்யறோம். என்ன நாங்க இப்ப நாங்க ஜஸ்ட் பார்த்துட்டோ இல்லது வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்றோம்னு சொல்லி போட்டு டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை நாங்க எடிட் ஓகே ஸ்மார்ட் ஒர்க் இருக்குதான் இல்லைன்னு சொல்லி இல்ல. அதுக்காக வந்து நாங்கள் இப்ப செய்யாம நாங்க ஒரு டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி செய்யறதால வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் வராது. ஸோ சடனா வந்து ஒரு கஸ்டமர் இல்ல வந்து நீங்க ஒர்க் பண்ண இடத்துல வந்து எங்களுக்கு இதை மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்க அவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட டிசைன் இருக்காது, இல்ல வந்து டெம்ப்ளேட் இருக்காது, நீங்க டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட். ஸோ என்ன செய்யணும்னா நீங்களாவே ஐடியாஸ் எடுத்து கிரியேட் பண்ணி சொன்னா இன்னும் அழகா வரும். ஸோ அதை ட்ரை பண்ணி கொண்டிருங்கோ. பின்ட்ரெஸ்ட் எப்படி எடுக்குன்னு தேடி நார்மலா கூகுள் போய் பின்ட்ரெஸ்ட் போட்டாலே வரும் உங்களுக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்டா இருக்க இது நீங்க லிங்கே கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஒரு இது வரும். இதுல போய் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஐடியாஸ் இருக்கிறதா இது வச்சிருக்காங்க. ஸோ மெத்தாக்கள் பாவிக்கிற ஐடியாஸ் இருக்குதான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து சர்ச் பண்ணா உங்களுக்கு வரும். ஸோ ஓகே, இது இந்த வெப்சைட் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிக்சர்ஸ் சொல்லி உங்களுக்கு குவாலிட்டியான பிக்சர்ஸ் அல்லது வால்பேப்பர்ஸ் தேவைன்னு சொன்னாலும் இந்த வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இன்றைய சாப்டருக்கு வருவோம். சொன்ன மாதிரி நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் போட்டோகிராஃப்ஸ் காட்டுறேன். அது வந்து லோக்கல்ல நான் எடுத்தது, அதாவது சும்மா ஸ்ரீலங்காவுக்கு உள்ள எடுத்த போட்டோஸ், டவுன்லோட் பண்ணாத நார்மல் போட்டோஸ், நாங்க ரெகுலரா பாவிக்கிற போட்டோஸ் தான். ஓகே,
ஓகே, இதே மாதிரி ஜஸ்ட் ஒரு 4 போட்டோ இம்போர்ட் பண்ணிக்கேன் ஸ்கை இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்காண்டி நான் கொஞ்சம் ஸ்கை இருக்க வித்தியாசமான ஷோட்ஸ்ல கொஞ்சம் எடுத்த போட்டோஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு டீடைல்ஸுமே இல்ல, வெறும் ஒரு ஒரு பிளாங்கான ஒரு கலர்ல இருக்கு. ஸோ இதை நாங்கள் எப்படி எடிட் பண்றது? ஸோ இங்கேயும் வந்து எங்களுக்கு கிளவுடி கொஞ்சம் கூட இருக்கு, இந்த கிளவுட்ஸ் எல்லாம் கூட இருக்கு, ப்ளூ குறைவா இருக்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஓகே, கொஞ்சம் ப்ளூ கொஞ்சம் அதிகமா இருக்கு, பட் மற்றபடி ஓகேவா இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் சேமா இருக்கு. ஸோ இந்த 4 வெரைட்டியான பிக்சர்ஸும் 4 ஷாட்ஸ்ல எடுத்தது. ஸோ இதுக்கு நாங்க எப்படி ரிப்ளேஸ் பண்றது? ஸோ ஈவன் தோ நீங்க ஒரு போர்ட்ரைட் போட்டோ, அதாவது உங்களோட போட்டோ நீங்க இதுல நிக்கிறீங்க, உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஸ்கை இருந்தா கூட அதை எடிட் பண்ணும் மோஸ்ட்லி. ஸோ அந்த ஃபேஸ்புக் சாரி இந்த போட்டோஷாப்னு அல்கோரிதம் வந்து அப்படிதான் ஒர்க் பண்ணுது. ஸோ எங்க ஸ்கை இருக்கோ அதுவாவே டிடெக்ட் பண்ணி மோஸ்ட்லி அது செஞ்சு தரும், ஃபைனான அவுட்டுங்க செஞ்சு தரும். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் வந்து வேலை செய்யும்னு நான் நினைக்கிறேன். 2017 வெர்ஷனுக்கு பிறகு முதல் இருக்க வெர்ஷன்ஸ்ல வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இம்போர்ட் பண்ண போட்டோ வந்து ஒன்றுமே செய்யறதில்லை, நாங்கள் சிம்பிள் கிளிக்ஸ்ல வந்து செய்யலாம். இல்லைன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் சொன்னா, பழைய வெர்ஷன் சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணணும். நாங்கள் இங்கே போய் பென் டூலாலேயோ அல்லது குயிக் செலெக்ஷன்லையோ வந்து இவ்வளோத்தையும் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் என்ன செய்வோம், வேற ஒரு இமேஜ் ஒரு ஒரு வடிவான எங்களுக்கு தேவையான ஒரு இமேஜை நாங்கள் அதுல இம்போர்ட் பண்ணி போட்டு தான் செய்யறது. அது சில வேலைகளை வந்து பார்க்க ஆர்டிபிஷியலா தெரியும், குறிப்பாவே தெரியும் நாங்க இதை எடிட் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இந்த ஸ்கையை வந்து ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வந்து தெரியும். ஸோ அப்படியும் இல்லைன்னு சொன்னா நாங்க அந்த போட்டோக்கு நிறைய நாங்க ஒர்க் பண்ணணும், ஒரு மோர் தேன் 1 ஹவருக்கு மேல இருந்து ஒர்க் பண்ணணும். சோர்ஸ் ஃபைல் நான் சென்ட் பண்றேன். ஸோ அப்படி இல்லாம அந்த சிம்பிள் கிளிக்ஸ்ல வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தா, இது நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபைல் சாரி எடிட், வளமையா போற மாதிரி எடிட் டேப்புக்கு போய் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட். இது எத்தனை பேர்ட்ட போட்டோஷாப்ல இருக்குன்னு சொல்லி சத்தியமா தெரியல. லேட்டஸ்ட் வெர்ஷன் சொன்னா உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகி இதுல வந்து பாருங்க சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதாவது ட்ராக் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன்ஸ், ஜூம் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, இப்போ இந்த டேப் வந்து அதுவாவே அனலைஸ் பண்ணி அதுவாவே டிடெக்ட் பண்ணி அந்த பழைய ஸ்கையை ரிப்ளேஸ் பண்ணி எங்களுக்கு தந்திருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் கடைசியா யூஸ் பண்ணது வழியா கடைசி இமேஜ்ல இருக்கு. இதை இந்த ஸ்கை பேனலை கிளிக் பண்ணாலே இதுக்குள்ள நிறைய ப்ரீசெட்ஸ் மாதிரி இருக்கு, அதாவது ப்ளூ ஸ்கைஸ் இருக்கு, ஸ்பெக்டாகுலர், சன்செட், அத மாதிரி இருக்கு. ஸோ இதை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னு சொன்னா இதுக்குள்ள வந்து ப்ளூ ஸ்கை வேணும்னா ப்ளூ ஸ்கை நாங்கள் போட்டு பார்க்கலாம். எங்களுக்கு என்ன அந்த ஷொட்டுக்கு என்ன மச் ஆகுது, ஆகலும் ஆர்டிபிஷியலா இல்லாம ஆகலும் வந்து ஒரு எடிட் பண்ண தெரியாம இருக்கோம்னு சொன்னா ப்ளூ ஸ்கைஸோ நாங்கள் தேவையான தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கொள்ளலாம். ஸோ நான் ஒன்றுமே செய்யல, ஜஸ்ட் நான் இந்த ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் கிளிக் பண்ணி போட்டு நான் மாத்திக்கொண்டே இருக்கேன், எனக்கு தேவையான நான் மாத்திக்கொண்டே இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களோட ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கும் வரைக்கும் நீங்கள் மாத்தி கொண்டுக்கலாம். மாத்திர டைம்ஸ்ல வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஷொட் நான் எடுக்க இந்த கலர் வந்து இதுக்கு இருக்கல, அதாவது கீழே இருக்க கலர் வந்து இருக்கல. ஒவ்வொரு ஷொட், அதாவது ஒவ்வொரு ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கும் வந்து அதாவது மாத்திர ஸ்கை கலருக்கு ஏற்ற மாதிரி எங்கட முன்னுக்கு இருக்க கலரையும் மாத்துது. ஸோ நீங்க வழியா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இதை மேட்ச் பண்ணி இருக்கு. இப்ப மாத்துறேன், இப்ப வந்து கலர் மாறி இருக்கு, கொஞ்சம் இதுல ஆரஞ்சு கலர் அடிக்குது, உங்களுக்கு வித்தியாசம் பெருசா தெரியாது, ஆனா மைன்யூட்டான வித்தியாசம் இருக்கு இதுல. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் என்ன வேணுமோ மாத்தலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஓகே ஆயிடும். ஸோ ஓகே ஆச்சுன்னு சொன்னா நீங்கள் அந்த இமேஜ் நீங்க செட் பண்ணி போட்டு, ஓகே நான் வந்து இது கொஞ்சம் ஈவினிங் டைம் எடுத்த மாதிரி ஒரு இது வழியா அதே ஃபீல் கொடுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் ஓகேவா இருக்கு, ஏன்னா அந்த பில்டிங்ஸுக்கு இந்த கலருக்கு எல்லாம் ஓகேவா இருக்கு. ஸோ நான் கொடுத்து போட்டு இது வந்து இந்த ஷிஃப்டட் எட்ஜ் சொன்னா என்ன செய்யுது, இதை ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்கு. இந்த செலெக்ஷன் வந்து அந்த செலெக்ஷனுக்கு தான் வந்து இந்த ஷிஃப்ட் எட்ஜ்னு சொல்லி இருக்கு. இதுல நாங்க அந்த தேவையில்லை, ஏண்டா அந்த ஏஐ வந்து அதாவது இந்த போட்டோஷாப்போட அல்கோரிதம் வந்து ஆல்மோஸ்ட் வடிவா செலக்ட் பண்ணி தரும். ஸோ இதுல நாங்கள் கை வைக்க வேண்டிய தேவையும் இருக்காது. ஆகலும் கொஞ்சம் அப்படி இப்படி இமேஜ் வந்துருக்குன்னு சொன்னா மட்டும்தான் நாங்கள் இதில் கை வைக்க வேண்டியது வரும். ஸோ இந்த பேனலுக்கு நான் கை வைக்க வேண்டிய தேவையே இருக்காது, அதை விட வாழ்ந்த பாட்டுக்கு. அதுக்கு பிறகு இந்த ஸ்கைன பிரைட்னஸ், ஸோ இந்த ஷாட் நீங்கள் வந்து ஈவினிங் எடுக்கணும்னு சொன்னா இந்த பிரைட்னஸ் வந்து நீங்க குறைக்கலாம்.
ஸோ இப்ப பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா இந்த ஷொட் வந்து டல்லா இருக்கும், உங்களோட ஸ்கை வந்து சரியான பிரைட்டா இருக்கும். ஸோ ஸ்கை பிரைட்டா இருந்தா ஷொட்டும் கட்டாயம் பிரைட்டா தான் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிக்க நீங்க அதுக்குரிய மாதிரி நீங்கள் பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏண்டா ஆகலும் டல்லா இல்லாம ஆகலும் ஷார்ப்பாவும் இல்லாம நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 0 விடுறேன். அதே மாதிரி இந்த ஸ்கையோட டெம்பரேச்சர். ஸோ இந்த ஸ்கை உங்களுக்கு ஆகலும் ப்ளூஷா வேணும்னு சொன்னா ப்ளூவை நீங்க கூட்டலாம். இல்ல எனக்கு ஆகலும் ஒரு ரெட் கலர்ல வேணும்னு சொன்னா நீங்க எல்லோவை கூட்டி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ஓவராலா வந்து இமேஜை வந்து இம்பாக்ட் பண்ணும் இந்த டெம்பரேச்சர் பேனல். ஸோ நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா இந்த ஸ்கை மட்டும் கூடாது, நான் சொன்ன மாதிரி இந்த ஷொட்டுன்ற முன்பக்கம் எல்லாமே மாறி இருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டெம்பரேச்சர் குறைச்சாலும். ஓகே, இதையும் நான் 0 டிஃபால்ட்டா. அதுக்கு பிறகு ஸ்கேல். ஓகே, சோர்ஸ் ஃபைல் கேட்குறீங்க. இருங்க, சோர்ஸ் ஃபைல் போட்டுட்டு வரேன். ஜஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே, நான் சோர்ஸ் ஃபைலா போடாம சோர்ஸ் ஃபைல் கொஞ்சம் எம்பி கூட நான் உங்களுக்கு பிக்சர்ஸா போடுறேன். அப்பதான் டவுன்லோட் பண்ணியிருக்கு ஈஸி உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு செட் பாக்ஸ்லயே நான் போட்டு விடுறேன். ஸோ இது நீங்கள் கை இருக்க என்ன போட்டோவும் நீங்க யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கரெக்டா தான் தரும். ஓகே, நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு செட் பாக்ஸ்ல வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். சென்ட் ஆகுது. ஸோ சென்ட் ஆகும், டவுன்லோட் பண்ணி எடுங்க. மற்ற குரூப்லேயே நான் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வேண்டி வச்சிருங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப ஸ்கேல் சொன்னா இந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போறோம்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஸ்கேல் சைஸை கூட்டி, அதாவது எங்களுக்கு இந்த ஸ்கைல சைஸ் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும் இல்ல கொஞ்சம் தூரம் ஆகணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படிதான் ஆக்சுவலா நடக்குது. ஸோ அதை மாஸ்க் பண்ணி வச்சிருக்கேன் அந்த இதை. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்க வேணுமோ இன்னும் க்ளோஸ் ஆகணும்னு சொன்னா கூட க்ளோஸா கூட்டிக்கொள்ளலாம். அது எங்களை பொறுத்தது. ஸோ இதை நான் டிஃபால்ட்டாகி போடுறேன், பிரச்சனை இல்லைண்டா. எனக்கு ஆகலிமிட்டா வேணாம், ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே, மற்றபடி வரணும் வேணாம். இந்த போர்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவையில்லை, வேற ஒன்றுமே தேவையில்லை. அப்படியே விட்டுட்டு அவுட்புட் மட்டும் கவனிக்க இருக்கா. நீங்கள் ஒர்க் பண்றது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லேயர்லாம் ஒர்க் பண்றீங்க. ஸோ நான் இது எந்த மிஸ்டேக் தான், நான் வந்து ஓகே கேன்சல் பண்ணி போட்டு நான் இதை பேக்கப் பண்றேன். கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணி இதை வந்து பேக்கப் பண்ணி சேவ் பண்றேன். இல்ல பிஜின்னு சேவ் பண்ணி போட்டு இதை நான் என்ன செய்யறேன்டா ஹைட் பண்றேன். இது வந்து இந்த சேஃப்டி கேண்டி. ஓகே, இந்த லேயர் நான் ஒர்க் பண்றேன். அதே மாதிரி எடிட் பேனல் போய் ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் இப்ப கிளாஸுக்கு வந்தா பாருங்க, வேற ஒண்ணுமே செய்யல. நான் இதை காப்பி பண்ணி போட்டு டூப்ளிகேட் பண்ணி போட்டு ஜஸ்ட் முதலாளிகளை வச்சுக்கொண்டு, அதாவது ஒர்க்னு சொல்லி மாத்துறேன். ஒர்க்னு சொல்லி மாத்தி போட்டு எடிட்டுக்கு போய் ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் போனோன்னா எனக்கு அது வந்துட்டு. ஸோ கொஞ்சம் டைம் அதை கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஓகேவா தரும். ஸோ இதுல நீங்க கொடுக்க வேண்டியது வந்து அவுட்புட் பேனல்ல வந்து கொடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா நியூ லேயர்ஸை கொடுக்கணும். அதாவது நாங்கள் டூப்ளிகேட் சொன்னா அதையே டூப்ளிகேட் பண்ணி தந்துடும். நியூ லேயர்ஸ் சொன்னா இந்த செஞ்ச, அதாவது நீங்க செஞ்ச இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட் எட்ஜோ அல்லது ஃபேட் எட்ஜோ கொடுத்து பிரைட்னஸ் டெம்பரேச்சர் பேனல்ல வந்து நீங்க வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தனித்தனி லேயரா அது செஞ்சு எங்களுக்கு புது லேயர்ல வந்து தரும். ஸோ அதுக்கு தான் அந்த அவுட்புட் பேனல் வந்து நியூ லேயர்ஸ்ல செக்ல இருக்க அளவுக்கு பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு தனித்தனி லேயர்ஸா வந்துடும். ஸோ அந்த உங்களுக்கு கலர் வந்து மாறுற தெரியும் லைட்டா. அதே மாதிரி இந்த எல்லாம் உங்களுக்கு ஸ்கைல இருந்து எல்லாமே இப்படி இந்த இமேஜ் வந்து நாங்க இப்படி மாத்தி விட்டுருக்கோம். ஸோ அதை குரூப் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபோல்டரா தரும், ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் குரூப்னு சொல்லி. ஸோ நாங்கள் இப்படி, அதாவது இப்படி இந்த இமேஜை வந்து நாங்கள் இப்படி மாத்தி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து முதலாவது இமேஜுக்கு. அதே மாதிரி நாங்கள் மல்டிபிள் இமேஜுக்கு வந்து எப்படின்னு ட்ரை பண்ணுவோம். வாய்ஸ் நாட் கிளியர்னு சொன்னா வாய்ஸ் வந்து கொஞ்சம் மழை கொஞ்சம் ஏரியால மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க.
ஓகே, இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு சாய்ஸை பொறுத்து நீங்க மாத்திக்கொண்டே போகலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாத்தலாம். ஸோ நான் இதை பேசிக்கா விட்டுட்டு ஓகே கொஞ்சம். ஸோ இப்போ அடுத்த இமேஜுக்கு ஃபைல் ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட். ஆகலும் பார்க்க ஒரு ஆர்டிபிஷியலா இல்லாத மாதிரி ஓரளவுக்காச்சும் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நாங்க இதுல எல்லாமே இருக்கு. ஸோ நாங்க செஞ்ச வேலை, அதை மாஸ்க் பண்ண வேலை எல்லாமே தெரியுது பாருங்க. அதை மாஸ்க் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. அந்த போட்டோஷாப் அல்கோரிதம் வந்து அதை மாஸ்க் பண்ணிருக்கு சரியா. இப்போ இதுக்கும் இதே மாதிரி தான் எடிட் ஃபைல் ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட். இது கட்டாயம் எப்படி லோட் ஆகும். இந்த பிசியே லோட் ஆகுது. நீங்க வச்சிருக்க பிசி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா பிரச்சனையே இருக்காது. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். என்னன்னு சொன்னா இது வந்து அவளை அவங்களோட இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். உங்களோட இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அது எங்க ஸ்கை இருக்குன்னு சொல்லி ரீட் பண்ணணும். ரீட் பண்ணா பிறகுதான் உங்களுக்கு வந்து சரியான ஃபைன் அவுட் வரும். ஸோ அதுக்கு நீங்க டைம் கொடுத்தானே ஆகணும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 4 வித்தியாசம் இமேஜ் இருக்கு. 4க்கு நான் ஸ்கை ரிப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்படி இந்த இமேஜுக்கு இப்படி மாத்தி வச்சிருக்கேன். ஸோ உடனே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஜஸ்ட் ஒரு பிளேனா இருக்கு. இதை வந்து நாங்க மாத்தலாம். ஸோ நாங்கள் இதுவே நாங்கள் மேனுவலா பண்ணணும்னு சொன்னா நாங்கள் க்ளோஸ் போய் நாங்கள் இதுன்ற எல்லாம் செலக்ட் பண்ணி இதுல அந்த சம்திங் ஒரு பேர்டு ஒன்று பறக்குது. இந்த பேர்டை நாங்கள் பேர்டையும் செலக்ட் பண்ணி இதெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பா செலக்ட் பண்ணிக்கணும் பாருங்க. ஸோ இப்படித்தான் நாங்கள் ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போறோம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இன்றைக்கு இல்லை. சின்ன சாப்டர் மாதிரி தான். ஸோ இது உங்களுக்கு எல்லாம் விளங்கி நினைக்கிறேன். நீங்க செஞ்சு செஞ்சு பாருங்க. போட தேவை, இது வந்து ஒருத்தர் போட தேவை, எனக்கு சென்ட் பண்ண தேவையில்லை. மோஸ்ட்லி நான் செஞ்சு பாருங்க இந்த ஃபீச்சரை. ஓகே, நான் க்ளோஸ் பண்றேன். ஓகே, இப்போ அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து மல்டி டபுள் எக்ஸ்போசர் இல்ல மல்டி எக்ஸ்போசர்னு சொல்றது. அதாவது நீங்கள் இப்படி இமேஜ் பார்த்திருப்பீங்க. ஒரு பிளெண்டிங் மோட் சம்பந்தப்பட்ட ஒரு இமேஜ் விஷயம் தான் பார்க்க போறோம். இன்றைக்கு நாங்கள் சின்ன டாபிக் வழியா 2 விஷயம் பார்க்க போறோம். ஸோ இத மாதிரி இமேஜ், ஸோ எப்படி நாங்க 2 இமேஜ் மர்ஜ் பண்றது, எப்படி நாங்க பிளெண்ட் பண்றது. இதுக்கு பேர் ஆக்சுவலா பிளெண்டட் சொல்றது. 2 இமேஜை நாங்க பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்க ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, இங்க ஒரு சைனீஸ் டெம்பிள் மாதிரி ஒரு சம்திங் இது இருக்கு. ஸோ அதுக்குள்ள நாங்க இன்னொரு இமேஜ் நாங்கள் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை மாதிரி எப்படி ஒரு பிளெண்டிங் நாங்க செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ நான் இந்த இமேஜ்ல வந்து அதாவது இந்த இமேஜ்ல நான் வந்து இதை ஆட் பண்ண போறேன். ஸோ நீங்கள் மல்டி எக்ஸ்போசர் அல்லது டியூல் எக்ஸ்போசர் வந்து நிறைய வெரைட்டியா இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி செய்வினம். நான் வந்து இந்த இமேஜை செய்யறேன். ஸோ நீங்கள் வந்து இல்ல இதை தவிர வந்து ஒரு ஒயிட் பிக்சரையும் ஒரு போர்ட்ரேட் போட்டோவையும் வந்து மெர்ஜ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து ஒவ்வொருத்தர் கிரியேட்டிவிட்டியை பொறுத்து. ஸோ நாங்கள் எப்படி நாங்கள் எடிட் பண்றவங்களை பொறுத்து. ஸோ இதுல ஒரு மாதிரி இருக்கும், இதுல ஒரு மாதிரி இருக்கும், இது மாறிக்கொண்டே இருக்கும். இதுல பிள்ளை சரின்னு சொல்லி இல்ல, கம்போசிட்டன் அதாவது நாங்கள் எப்படி அதை கம்போஸ் பண்றோம்னு சொல்லித்தான் அந்த இருக்கு. நாங்கள் இமேஜை வந்து எப்படி கம்போஸ் பண்றோம்னு சொல்லித்தான் அந்த மல்டி எக்ஸ்போசரோ அல்லது டியூல் எக்ஸ்போசரோ வந்து இருக்க போகுது. நாங்க எந்த இடத்துல யூஸ் பண்ற மட்டும் இருக்கு. ஸோ ஓகே, இந்த இமேஜ் நான் யூஸ் பண்ண போறேன் போட்டோஷாப்ல. ஓகே, நான் அப்படியே ஜஸ்ட் ட்ராக் ட்ராப் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த இமேஜோட மற்ற என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த இமேஜை நாங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். அதாவது இது ஈஸியா தான் இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஃபர்ஸ்ட் நீங்கள் குயிக் செலக்ஷன் டூல் செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். இல்லைன்னு சொன்னா உங்களோட அட்வான்ஸ் இது இருந்தா, போட்டோஷாப் இருந்தா செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தாலே ஓகே தான். நான் செலக்ட் பண்ணா ஸோ இதை மாதிரி ஒரு ரஃபான செலக்ஷன் நான் காணும். இந்த அவ்வளோ டீடைல்ஸ் எல்லாம் தேவையில்லை. நான் ரஃபா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். செலக்ட் பண்ண கையோட நான் ஜஸ்ட் எதுவுமே செய்யல, ஜஸ்ட் போட்டோ இம்போர்ட் பண்ண வழியா பாருங்க. நான் போட்டோ இம்போர்ட் பண்ணி போட்டு ஜஸ்ட் நான் குயிக் செலக்ஷன் டூல் அதை டபுள் ஜூ கிளிக் பண்ணி மெனுவலாவும், அதாவது நான் மெனுவலாவும் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்படி செலக்ட் பண்ணலாம் மெனுவலாவும். இல்லைன்னு சொன்னா கண்ட்ரோல் டி பண்ணும், டி செலக்ட். இல்லைன்னு சொன்னா அந்த குயிக் செலக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேல செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும், நீங்க பழைய இதுல பார்த்ததுதான். ஸோ செலக்ட் பண்ணினோன்னா எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் போய் இந்த மாஸ்க் பட்டனை கிளிக் பண்றேன். ஸோ இந்த செலக்ஷன் மாஸ்க் நான் எடுக்கிறேன். ஸோ எனக்கு இது ஓகேவா இருக்கு. இந்த அவ்வளோத்துக்கு டீடைல்ஸ் தேவையில்லை, ஓகேவா இருக்கு.
ஸோ மாஸ்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பெரண்டா இருக்கு. அதாவது நான் மாஸ்க் பண்ணி எடுத்தபடியா இதை மட்டும் நான் மாஸ்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பெரண்டா இருக்கு. நாங்க இப்போதைக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஒரு பேக்ரவுண்டா ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படி ஆட் பண்றேன்னு சொல்லி. நீங்க சில பேர் வந்து இப்படி செய்யலாம். 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து ஒரு லேயரை கிரியேட் பண்ணி போட்டு அந்த லேயரை கொண்டு வந்து கீழே விட்டுட்டு, இல்லையா இப்படி நாங்க லேயரை இதுல ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமா, நான் பழசன சொல்ல விரும்பல. ஸோ லேயரை கொண்டு வந்து கீழே விட்டுட்டு இதை நாங்கள் எங்களோட ஃபோர்கிரவுண்ட் கலரை வந்து ஒயிட்டா விட்டுட்டு இதை நாங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த லேயரை வந்து ஓல்ட்டோட பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணியும் ஃபில் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா இதை டிலீட் பண்றேன். இப்ப இல்லைன்னு சொன்னா நாங்கள் இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு போய் solid கலர். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, நாங்கள் ஒவ்வொரு காலம் வந்து நாங்கள் இந்த ஃபோர்கிரவுண்ட் கலரை வந்து ஃபில் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஒயிட்டை ஃபில் பண்ணேன்னு சொன்னா, லேயர்ல வச்சு ஒயிட்டை ஃபில் பண்ணணும்னு சொன்னா அடுத்த வந்து மற்றதையும் ஃபில் பண்ணணும். ஆனா இதுன்னு சொன்னா நாங்கள் ரியல் டைம்லயே வந்து எங்களுக்கு என்ன கலர் தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு அதையே ஃபில் பண்ணி கொள்ளலாம். இப்போதைக்கு நான் ஒயிட்டை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து கீழே விடுறேன். ஏன்னு சொன்னா எங்களுக்கு டிரான்ஸ்பெரண்ட் லேயர் இதுக்கு இப்ப நான் டிரான்ஸ்பெரண்ட் லேயர் இருக்கு, இதுக்கு கீழே கொண்டு விட்டா தான் இது வந்து ஃபில் ஆகும், இந்த டிரான்ஸ்பெரன்சி ஃபில் ஆகும். ஸோ நான் அதுக்கு கீழே விட்டு ஜஸ்ட் எனேபிள் பண்றேன். இதுக்கு ரீசன் இந்த கலர் வந்து கட்டாயம் மாத்தணும். ஸோ நான் இதுக்கு ரீசன் சொல்றேன். செலக்ட் பண்ண உடனே அடுத்ததான் வந்து நாங்கள் வந்து மல்டி எக்ஸ்போஸ் பண்ண போற இமேஜை வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ண போறோம். ஓகே, ஸோ நான் ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அனுப்பி செட் பாக்ஸ்ல பாருங்க. சில பேருக்கு இந்த இமேஜ், ஸோ சில பேருக்கு இந்த இமேஜ், ஸோ அதுக்கு உங்களோட சாய்ஸ் வந்து உங்களை பொறுத்தது. ஸோ ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இதுக்கு மேல விடுறேன். இதுக்கு மேல விடுறேன். நான் புதுசா ஓப்பன் பண்ணி இதுக்கு மேல விடுறேன், அதாவது கேன்வஸுக்கு மேல விடுறேன். ஸோ இது ஃபுல்லா கவர் ஆயிட்டு இதுக்கு பிறகு வந்து நான் கண்ட்ரோல் டி செலக்ட் பண்ணி நான் இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி நான் பிளேஸ் பண்றேன். ஸோ ரஃபா ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணி போட்டு இப்ப என்ன பண்றேன்னு சொன்னா இதை வந்து நான் கிளிப்பிங் மாஸ்க் பண்ண போறேன். போன கிளாஸ்ல பார்த்த அதே விஷயம் தான். சிம்பிள். இந்த செலெக்ஷனுக்குள்ள இந்த இமேஜை நாங்க இம்போர்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னா இந்த பிளெண்டிங் மோட வந்து, அதாவது பிளெண்டிங் மோடுன்னு சொன்னா அது நிறைய இருக்கு. கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு. ஸோ பிளெண்டிங் மோடுன்னு சொன்னா அது எப்படி சொல்றது, ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நாங்க எப்படி அதை பிளெண்ட் பண்றோம். 2 இமேஜ் நாங்க பிளெண்ட், அதாவது 2 இமேஜ் நாங்க உண்டாக்கிக்க வந்து அது என்ன மோட்ல விட்டா சரியா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு மோட் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க பிளெண்டிங் மோட யூஸ் பண்ண போறோம். 2 இமேஜ் வந்து பிளெண்ட் பண்றோம், அதுக்கு யூஸ் பண்றோம் பிளெண்டிங் மோட்ஸ். ஸோ நார்மலாவே எங்களுக்கு நார்மலா இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்க விட போறது வந்து ஸ்கிரீன்ல விடுறேன் நான். ஏன்னா ஸ்கிரீன் வந்து ஓரளவு ஓகேயா இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான அந்த இமேஜுக்கு என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு எதுவுமே விடலாம். ஸோ நான் ஸ்கிரீன்ல விடுறேன். சில பேர் ஓவலரி அதை மாதிரி மாத்தி மாத்தி பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ, மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஓவலரி செட் ஆகும். ஸோ இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு லைட் அண்ட் ஸ்கிரீன் எதனா உங்களுக்கு அந்த ஷொட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கொள்ளலாம், அந்த எடிட்டுக்கு ஏற்ற மாதிரி. சாரி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் விட்ட உடனே வந்து இப்பவே உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். ஸோ இனிமே இதை கண்ட்ரோல் டி பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். இன்னும் அந்த கீழே கொஞ்சம் இருக்கு, ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காண்டி. ஸோ ஓகே, நான் ஓகே பிளேஸ் பண்ணிட்டேன். இப்ப உங்களுக்கு ஐடியா வந்து வந்திருக்கும். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா திருப்பி இந்த பிளெண்ட் மோட வந்து நான் மாத்துறேன் நார்மலுக்கு. மாத்திட்டு பண்ணிட்டு சொன்னா இந்த இமேஜ்ல இருக்க டார்க்கான ஏரியா வழியா பாருங்க. இந்த இமேஜ்ல இருக்க டார்க்கான ஏரியா வந்து நான் இந்த பேக்ரவுண்ட் ஃபீலா பண்ண போறேன். நாங்க பேக்ரவுண்டா ஃபீல் பண்ண கலர் வந்து பியூர் ஒயிட். இங்க பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட். இந்த ஹெக்ஸா கோட் வந்து இருக்கு. ஸோ FFFன்னு சொல்லி இதை வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த இமேஜ், அதாவது நாங்கள் கிளிப்பிங் மாஸ்க் பண்ண இமேஜின் கலருக்கு பிரைட்டஸ்ட் கலருக்கு மாற்ற போறோம். ஸோ நான் ஜஸ்ட் ஐட்ரோப் டூலை செலக்ட் பண்றேன். ஐ ஃபார் ஐட்ரோப் டூல். ஸோ இங்க செலக்ட் ஆயிட்டு இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்றேன். இந்த கலர் பிரைட்டான கலர் இங்கே இருக்கு. ஸோ நான் பிக் பண்றேன். பிக் பண்ணோன்னா இங்க சாம்பிள் எடுத்துட்டு, ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்க இது ஆல்மோஸ்ட் ஒயிட் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது ஒயிட் இல்ல, கொஞ்சம் மாறி இருக்கு, ஒயிட்டோட கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ நான் பிக் பண்ண மாறும். பார்க்க ஒயிட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒயிட் இல்ல. ஓகே, நான் பிக் பண்ணிட்டு என்ன செய்யணும் சொன்னா பழைய அப்படி நான் பிளெண்டிங் மோட வந்து நான் ஸ்கிரீனுக்கே மாத்துறேன். மாத்தி போட்டு இந்த solid கலர் ஆட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்றேன். நான் வந்து மாஸ்க்ல டபுள் கிளிக் பண்ணல, இது மாஸ்க், இது லேயர். ஸோ இது solid கலர், இது மாஸ்க். ஸோ நான் மாஸ்க்ல வந்து டபுள் கிளிக் பண்ணாம அந்த solid கலர்ல வச்சு டபுள் கிளிக் பண்றேன்.
இப்போ ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே இந்த சாம்பிள் வந்து நான் இதை சாம்பிள் பண்றேன். சாம்பிள் பண்ணி வச்சிருக்க பண்ணி போட்டு ஓகே கிளிக் பண்ணா இந்த பேக்ரவுண்ட் கலர், அதாவது இந்த ஒயிட் மாதிரி கலர் வந்து ஆக்சுவலா இது இந்த கலர். ஸோ இது உங்களுக்கு இப்ப ரெண்டுமே ஒயிட் தெரியல, ஆனா வேற வேற இமேஜ் வந்து நீங்க செய்யும்போது கட்டாயமா தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். இதுக்கு பிறகு நாங்க முதல் படிச்சதான் கர்வ்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பேனலுக்கு போறோம். சாரி, நாங்க அதுக்கு முன்ன செலக்ட் பண்ண வேண்டியது வந்து இப்ப நாங்க கிளிப்பிங் மாஸ்க் பண்ணது. இதை வந்து நாங்க வடிவா கிளிக் பண்ணல, ஆக்சுவலா மேலதான் இருக்கு. அதாவது சிம்பிள், நீங்க யோசிக்கலாம் என்ன சிம்பிள் ஆன இதுல விஷயம் இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணி போட்டு அதுக்கு மேல விடுறது பிளண்ட் மோட மாத்துறது அப்படி இல்லை. இதை வந்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ண போறோம். என்னன்னு சொன்னா இந்த செலக்ஷனுக்கு உள்ள இந்த இமேஜை விட போறோம். ஸோ ஓல்ட்ட ஹோல்ட் பண்ணி, உங்களுக்கு தெரியும் கிளிப்பிங் மாஸ்க் பண்றது எப்படின்னு சொல்லி ஓல்ட்ட ஹோல்ட் பண்ணி கொண்டு நாங்கள் கீழே கொண்டே கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இமேஜ் வந்து இந்த இதுக்குள்ள கிளிப்பிங் மாஸ்க் ஆயிட்டு. ஸோ இதுக்கு அப்புறம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி, எங்களுக்கு ஃபேஸ் தெரியும் சொன்னா ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரியும், ஸோ இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஷோட்டோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். ஒப்பாசிட்டி கொஞ்சமா குறைச்சு, ஸோ அது உங்களை பொறுத்தது. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா எனக்கு தேவையில்லாத ஏரியாஸை நான் டிலீட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் ப்ரஷ் எடுத்து போட்டு இந்த லேயர்ல வந்து லேயர் மாஸ்க் கிளிக் பண்றேன். லேயர் மாஸ்கை கிளிக் பண்ணி போட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்ல இருக்கணும், அதை எனேபிள் பண்ணி போட்டு ஜஸ்ட் தேவையில்லாத ஏரியாஸை வந்து நான் டிலீட் பண்ண போறேன், அழிக்கிறபடி. எனக்கு தேவையில்லாத ஏரியாஸ் வந்து ஒரு ஓகேவா அந்த ஃபேஸ் வந்து தெரியக்கூடிய மாதிரி கொஞ்சம் ஆகல டல் இல்லாம ஓரளவுக்கு நான் டிலீட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த இது வந்து எனக்கு இமேஜ் வந்து ஓகேவா இருக்கு. ஸோ இதை விட நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல, லைட்டா இந்த கிளிப்பிங் மாஸ்க் பண்ண இமேஜை கொஞ்சம் நான் டார்க் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் ஃபேடா இருக்கு, கொஞ்சம் கிரேயிஷ் அடிக்குது. ஸோ அதுக்கு வளமே மாதிரி இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி போட்டு நாங்கள் செலக்ஷனை செலக்ட் பண்ணல, மேலே இமேஜை செலக்ட் பண்ணி போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போயிட்டு நாங்கள் வந்து கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போறோம். போயிட்டு நாங்கள் அந்த நாங்கள் பார்த்தோம் ஒரு போன கிளாஸ் பார்த்தோம் எப்படி நாங்கள் ஒரு பிஎன்ஜி ஷார்ப் ஆக்குறது, அதாவது குவாலிட்டியை வந்து எடுக்கிறேன்னு சொல்லி அதே ட்ரிக் தான். கொஞ்சம் நாங்கள் இதை வந்து லெஃப்ட் டு ரைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி, இதை வந்து ரைட் லெஃப்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் எங்களோட எக்ஸ்போசர் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு இமேஜ் வந்து ஓரளவுக்கு பார்க்க ஓகேவா இருக்கு. ஓகே, எனக்கு எல்லாமே காணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி வருமா சும்மா இருந்த இமேஜை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் இப்படி இருந்த இமேஜை வந்து நாங்கள் இப்போ பிளெண்ட் பண்ணி இப்படி மாற்றி வச்சிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணது வந்து மூணு விஷயம் தான். ஒன்று வந்து கிளிப்பிங் மாஸ்க், இன்னொன்று இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ், இந்த பிளெண்டிங் ஆப்ஷன், மற்ற வந்து அந்த கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். அவ்வளவுதான், மூணே யூஸ் பண்ணி தான் சிம்பிளா செஞ்சிருக்கேன். இதோட அட்வான்ஸாகவும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் வித்தியாசம் இமேஜ்ல ரெண்டு இமேஜை நீங்க ரஃபா போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெண்டு இமேஜ் நான் வந்து இதையும் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இம்போர்ட் பண்ணி செஞ்சா கூட அதுவுமே வித்தியாசம் ஃபீல் ஆகும். ஸோ இதுக்கு நான் இந்த இமேஜுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதாவது செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ பண்ணி கண்ட்ரோல் ஏ ஆல் செலக்ட் கண்ட்ரோல் எக்ஸ் நான் கட் பண்றேன். கட் பண்ணி ஜஸ்ட் இதுக்கு மேல பேஸ்ட் பண்றேன் கண்ட்ரோல் பி. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நான் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு இப்போ நான் இந்த பிளெண்ட் மோட மாத்தி கொண்டு போயிருக்கேன் எனக்கு தேவையான அளவுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பிளெண்ட் மோடும், அதாவது பிளெண்ட் மோடுன்னு சொன்னா இதான் எங்களுக்கு தேவையான இடத்துல வந்து அதை யூஸ் பண்றது இப்படித்தான். ஸோ உங்களுக்கு தேவையான இப்போ டார்க்னு சொன்னா டார்க்கன்ல வரும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கொண்டே போறோம், அதாவது எங்களோட எடிட்டிங் ஏற்ற மாதிரி மாத்திக்கொண்டு போறோம். ஸோ எனக்கு எது செட் ஆகுது, எனக்கு லைட்டுனே ஓகேவா இருக்கு, ஸ்க்ரீனும் லைட்னுமே எனக்கு ஓகேவா இருக்கு. ஓகே ஓகே, நான் ஸ்க்ரீன்லேயே விடுறேன். ஸ்க்ரீன்ல விட்டுட்டு பிளெண்டிங், பேசிக் பிளெண்டிங் இதான் இந்த பிளெண்டிங் உரிய மீனிங். ஸோ இங்க பாருங்க இந்த இமேஜ் வந்து பிளெண்ட் ஆயிருக்கு இந்த இமேஜோட. ஸோ இதை நாங்கள் மாத்தியுமே செய்யலாம். இப்போ நாங்கள் இதை நாங்கள் தூக்கி கீழே விட்டுட்டு இதை அன்லாக் பண்ணி போட்டு இதை தூக்கி மேலே விட்டுட்டு இதுக்கு நாங்கள் பிளெண்டிங் ஆப்ஷனை மாத்தினா கூட அப்படிதான் இருக்கு. இதை நார்மலா விட்டுட்டு ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்து இருக்கும் பிளெண்டிங் என்னன்னு சொல்லி. ஸோ நீங்க போஸ்டர்ஸ் சில பார்த்துருப்பீங்களா, அதுல வந்து ரெண்டு இமேஜ் வந்து பிளெண்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு இடத்துல பிளெண்ட் ஆயிருக்கும், ஆனா பார்த்தா ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ அது எப்படி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ப்பா இருக்குல்ல, நம்ம ப்ரஷ் எடுத்து டிலீட் பண்ணலாம். ஸோ நீங்கள்
அந்த ஷார்ப்பான லைன் தெரியாம நீங்க உங்களோட ப்ரஷ்ஷை எடுத்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரஷ் பண்ணி delete பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. இது வந்து உங்களோட இதை பொறுத்தது. ஸோ நீங்க எங்க பிளேஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் பண்ணி ஸோ இங்கேயும் உங்களுக்கு அந்த ஷார்ப்பான எட்ஜ் இன்னுமே தெரியும்னு சொன்னா இனிமே திருப்பி நீங்க ப்ரஷ் பண்ணி delete பண்ணலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இதை வந்து நீங்க செஞ்சு பாருங்க. இதை தவிர வந்து வேற யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இருந்தா நீங்க நிறைய பேர் கேட்டுறீங்க. அந்த அல்பன் டிசைனிங் கிளாஸ்ல இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுல டவுட்ஸ் இருந்தா அது சொல்லுங்க. அது தவிர நான் ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப போன கிளாஸ் வந்து டீச்சர்ஸ் டேக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணி போட்டிருந்தீங்க. ஸோ மன்னிச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி நான் போயிட்டு ஸோ இங்க பாருங்க ஒரு ஸ்டூடெண்டோட போட்டிருக்கேன். நான் யாரும் மென்ஷன் பண்ண விரும்பல. தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நான் சொல்லி கொடுத்த இவ்வளவு காலம் சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் வந்து இதுக்குள்ள இம்போர்ட் பண்ணியிருக்கு. சிம்பிள் எப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்த பிஎன்ஜி எப்படி ஒரு பிஎன்ஜி எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி. ஸோ நான் இவர் வந்து இந்த பிஎன்ஜியை கட் பண்ணி எடுத்திருக்காரு இங்க போட்டோஷாப்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன டூல்ஸ் இதையும் கட் பண்ணி எடுத்திருக்கார். ஸோ செகண்ட் அடுத்து நான் சொல்லி கொடுத்தது டெக்ஸ்ட்ல வந்து எப்படி ஒர்க் பண்றேன்னு சொல்லி அதையும் இதை சரியா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதை தவிர பின்னுக்கு இருக்க வந்து கிரேடியன் மேப் இருக்கு. ஸோ கிரேடியன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கோஷன் பிளர் எப்படி நாங்க பிளர் பண்றோம்னு சொல்லி பார்த்தாங்க. அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரியான இடத்துல சரியான காம்போசிட்ல வந்து இதுல வந்து பிளேஸ் ஆயிருக்கு எல்லாமே. ஸோ இது நான் பார்த்து ஓகே இம்ப்ரெஸ் ஆனது கூட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்கு. நிறைய பேர் போட்டிருந்தா வந்து நீங்க நெட்லயே டவுன்லோட் பண்ணீங்க. ஏன் டவுன்லோட் பண்ணுவா நீங்களே செய்யலாம் தானே. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் தான், ஹாப்பி டீச்சர்ஸ் டே அவ்வளவுதான். ஸோ அதை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்களே செய்யலாம் தானே. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு பர்த்டேக்கோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்களுக்கு போட்டோஷாப் தெரியும், எல்லா டூல்ஸுமே ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கிறவன் எனக்கு இந்த டூல் தெரியலன்னு சொல்லி கேட்கிறவன். ஸோ அப்படின்னு சொல்லி நீங்களா கிரியேட் பண்ணுங்க. இனி ஒவ்வொருத்தரும் வந்து நான் டவுன்லோட் பண்ணி கொண்டிருக்க போறேன்னு சொல்லி சொல்லாதீங்க. நீங்களே கிரியேட் பண்ணுங்க. ஒரு பர்த்டே இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொங்கல் விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை தீபாவளியோ சம்திங் என்ன மாதிரி இருந்தாலும் வந்து நீங்களே கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. அது உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கேஃபோ எஜுகேஷன் மூலமா நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.